அதாவது சாமி தூக்கக்கூடிய உரிமை வந்து குறிப்பாக இந்த தெய்வத்தை கண்டெடுத்த இந்த தேவேந்திரோட வேளா சமூக மக்களுக்கு தான் உரிமை. அதே சமயம் இவங்களோட அந்த ஊர் குடும்பங்களோட தலைமையில் தான் வந்து அந்த 9 குடும்பங்களோட வாரிசுக்கு வழித்தொண்டராக இருக்கக்கூடிய இவங்களோட தலைமையில் தான் நடக்குது. அதனால இந்த பூர்வீகமாக கொண்ட இருக்கங்குடியில் கொண்ட மக்கள் எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு அவங்க ஒரு தேவை வந்து கோர்ட்டில் போராடுவீங்க. அது வரைக்கும் இவங்க வந்து சாமி தூக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா ஒரு பொதுவான ஆள் தூக்கணும். எப்படி அந்த ஊரை சார்ந்தவங்க வந்து தூக்கக்கூடாது, பொதுவான கோயில் நிர்வாகத்திலேருந்து சில நபர்கள் வந்து தூக்கணும், எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் தூக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேயை போடுறாங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நத்தத்துப்பட்டி மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? இதை செய்ய மாட்டாமல்ல. என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆல்பம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவும் நினைக்கிற உதவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என் தேவேந்திர வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காவல் எதற்காண்டி அப்படின்னா, இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் நத்தத்துப்பட்டி ஊராட்சி எல்லைப்பட்டதா இல்லை இருக்கன்குடி ஊராட்சி எல்லைப்பட்டதா அப்படின்ற ஒரு விவாதம் வந்து பேசும் பொருளாக அதிகமாக அப்பப்போ பேசும் பொருளாக வந்துகிட்டே இருக்குது. பலாமிட்டமாக வருவா பலாம் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கும். அதே போல் இப்போ இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் கடைசி வெள்ளி என்று பார்த்தீங்கன்னா இருக்கன்குடி கிழக்கு தெரு ஊர் நாட்டாமையும் தேவனோட வேளா சங்கம் முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலை கட்டக்கூடிய அந்த நிகழ்வும் மரபு வழியாக, அதாவது 9 குடும்பங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சக்காப்புக்கா வகையாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சக்காப்புக்கா வகையாரா தான் வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய இருளப்ப குடும்ப வழி வந்த 9 குடும்பங்கள், அதாவது 9 குடும்பங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேலமனை பாசன குடும்பு, பெருமாள் மாரியப்பன் குடும்பு, அரசகுமார் குடும்பு, வீரமாகாளி குடும்பு, மாரியப்பன் குடும்பு, இருளான் குடும்பு, இருளப்பன் குடும்பு, சின்னத்தடி குடும்பு என்ற இந்த 9 வகையான குடும்பங்களுடைய அந்த பாரம்பரிய மரபுரிமை பரிவட்டமானவர்கள் தொல்புதற்கு காலங்களை பார்த்து வந்து நடைபெற்றது. இந்த இடைப்பட்ட காலங்களில் வந்து நிறுத்தப்பட்டது. என்ன காரணம்னா, எங்களுக்கும் இந்த பரிவட்ட மரியாதை வேணும், எங்களுக்கும் மாலை மரியாதை வேணும் அப்படின்னு ஒரு தரப்பு கோர்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க. இதை யார் முதல்ல தொடங்கி வச்சான்னு பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமாக நேற்றே அந்த ஊரை சேர்ந்த அந்த ஊரில் அதை இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய கிருஷ்ணபெருமாள் அப்படின்றவனை வந்து நேற்று நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் தெளிவாக இது சம்மந்தமான காணொலி வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்று என்ன அப்படின்னா, அண்ணன் இசைக்கிராஜா அவர்கள் வந்து இது சம்மந்தமான விவாதிக்க உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தரப்பில் உள்ள ஆளுகளையும் கூட்டுவாங்க, நீங்கள் அந்த மக்களை கூட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு ஃபேவரான தலைவர்களை கூட்டு வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க ஆவணத்தை கொண்டு வரோம், மேடை போட்டு விவாதிப்போமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை தனிப்பட்ட முறையில் வாங்க விவாதிப்போம், இல்லை நீங்கள் எங்கே வந்து பேசலாம்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்கள்லேருந்து ஒரு 2 பேர் ஆவணங்களோட நாங்கள் வரோம், நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் கூட்டுவாங்க, நேரடியாக வச்சு கூட விவாதம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நேற்று வந்து ஒரு சவாலை வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எதற்காண்டி இந்த விஷயம்லாம் வருது அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா தம்பி ஆறுமுகம் கூட வந்து ஒரு காணொலி வந்து நேற்று வந்து பதிவிட்டு இருந்தாப்புல. உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்கிறது, எப்போதுமே தம்பி ஆறுமுகத்தோட காணொலி அப்படின்னா ஒரு ஏதாவது எப்படின்னா ஒரு வன்மத்தை வந்து கக்குவாப்பில். ஆனால் நேற்றைய காணொலி, இத்தனை வருஷ காணொலியே நேற்றைய காணொலி வந்து என்னையே வந்து ஒரு கவனமாக ஈர்த்தது. பரவாயில்ல தம்பி ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாப்புல, ஒரு கருத்தியில் எப்படி பேசணும், வன்மமாக எப்படி இல்லாமல் ஒரு கருத்திலே வந்து பாமர மக்களோட வந்து ஒரு எமோஷன் ஆகாத அளவுக்கு நல்ல ஒரு கருத்தை பதிவு. உண்மையிலே அந்த கருத்து வந்து வரையக்கூடிய ஒரு கருத்து தான். சரிங்களா? உங்களோட கருத்துக்கான பதில் வந்து கூடியவர்கள்லாம் இதிலே நான் பதிவு சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி, அதாவது இந்த தேவேந்திர குல வேளாண் சமூகத்தோடைய மரபுரிமை பரிவட்ட மரியாதையான வந்து பார்த்திங்கன்னா 27/3/2025 அன்று வந்து பார்த்திங்கன்னா வழங்கிட்டாங்க. அதாவது மதுரை இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து, அதாவது இணை ஆணையர் திரு செல்லத்துறை அவர்களுடைய முன்னிலையில் இது வந்து விவாதிக்கப்பட்டு, இவங்க வந்து 9 குடும்பங்களோட வழி வந்து, அதாவது சக்காப்புக்கா இல்லப்ப குடும்பம் இருக்காங்களே, இவங்களோட வழித்தோன்றர்கள், இவங்க வந்து மரபுரிமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிவட்ட மரியாதை வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து இருந்திருக்குது. இடைப்பட்ட காலங்கள்லாம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த சமூகத்துக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அதே போல் அந்த இருக்கன்குடி கோவிலில் மற்ற சமூகத்திற்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு வரையறும் கொடுத்து கடைசியில் இவங்களுக்கு இந்த மரபுரிமை பரிவட்ட மரியாதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு எப்போ வருது, 27/3/2025 வருது. இது எங்களுக்கும் தகவல் வந்து வந்துருச்சு. இதை நாங்கள் அன்னைக்கு வந்து வீடியோ போட்டுட்டு, இந்த பாருங்கள் நாங்கள் வந்து வென்றுட்டோம்,
எங்களுக்கு வந்து எங்களோட மரபுரிமை பரிவட்டத்தை நாங்கள் வெண்டுட்டோம் அப்படின்னு முகநூல்லையோ இல்லை வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை இந்த யூடியூப்லேயோ இல்லை அங்கே பட்டாசு வெடிச்சோ இல்லை வந்து மக்கள் வந்து கொண்டாடியோ எதுவுமே பெருசாக வந்து கொண்டாடலை. ஏன் கொண்டாடலை அப்படின்னா, இந்த வெற்றி நம்ம பெற்றுட்டோம், இந்த நம்ம கொண்டாடுறோம், பொதுத்தலங்களை பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ரத்தத்துப்பட்டி மக்களை வந்து நம்ம வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்மளோட மரபுரிமை மரியாதை வந்து நம்ம வந்து கோயிலில் வாங்கிக்குவோம், அதனால் ஆடம்பரம் எதுவும் பண்ண வேணாம், நம்ம அமைதியான முறையில் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஊர் நாட்டாமைகள் வந்து அமைதியான முறையில் இருந்தாங்க. அந்த ஊர் கிராம மக்கள் இருந்தாங்க. இதை அந்த கிராம மக்கள்கிட்ட கூட சொல்லலை. ஏன்னா இந்த கிராம மக்கள்கிட்ட சொன்னால் இவங்க எந்த ரூபத்திலேயாவது சோசியல் மீடியா அது இதுன்னு போட்டு பிரபலப்படுத்திடுவாங்க அப்படின்றனால அவங்களும் சொல்லாமல் இருந்தாங்க. சரிங்களா? இப்போ தம்பி ஆறுமுகத்துக்கு வர்ற விஷயத்துக்கு வரேன். இந்த விஷயத்தை 1-2 பேர்த்துக்கு, அதாவது இந்த கோயிலோட நிர்வாகத்துக்கு ஒரு காப்பி வந்து அனுப்புவாங்க. இந்த ஆர்டரானது வந்து கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு காப்பி வந்து அனுப்புவாங்க. அதே சமயம் இதற்கு வந்து இதை வாதாடினாங்க இல்லையா, எங்களோட மரபுரிமை அப்படின்னு இருக்கன்குடி கிழக்கத்தூர் நாட்டாமையில் அந்த உறவுமுறை சார்பாக அவங்களுக்கும் ஒரு காப்பி வந்து அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காப்பி அவங்களுக்கு போகுது. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோவில் அதாவது நிரந்தர அறங்காவலர் அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா நம்மளால் வந்து ராமமூர்த்தி, அவரோட நாலேஜுக்கு போய் இதை வந்து என்னடா அவ்வளோ தூரம் வந்துருச்சு, இவன் இந்த உரிமை பெற்றுட்டாங்க, நீ நம்ம இந்த கோயிலை விட்டு குடி சீக்கிரம் வந்து அப்புறப்படுத்திடுவாங்களே அப்படின்ற அந்த ஐயத்தில் இந்த தகவலை யார் கொண்டு போகிறாருன்னா, எங்கள் அண்ணன் இசைக்கிராஜா அவர்கள்ட்ட வந்து இந்த பார்வைக்கு கொண்டு போகிறாரு. ஆக அப்படி உரிமையை வாங்கிட்டாங்களே, இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி வேணுமே, கோர்ட்லேயே சொல்லிட்டாங்களே யாருக்குமே பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்களே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்துட்டு இடைக்கால தடை வந்து வாங்குகிறாங்க. அந்த இடைக்கால தடையில் நாங்கள் வந்து இந்த பரிவட்ட மரியாதை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு வீடியோ போடுறது யார், அந்த சேனலில் தான் போடுறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சேனலே வீடியோ இருக்கும், போய் பார்த்துக்க. இந்த இது வந்து அவங்க சேனலில் தான் போடுறாங்க, நம்மளும் அதை வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் தான் இருக்கும். அதற்கு எதிர்ப்புகள் வந்து பெருசாக எதுவும் தெரிவிக்கல. அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்தோடனே அந்த ஊர்கிட்ட வந்து கேட்குறோம். அப்புறம் நம்ம ஒரு காணொலி வந்து பதிவு செய்கிறோம். பதிவு என்ன செய்கிறோம் அப்படின்னா, சரி இது நடக்குமா நடக்காதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்னா மக்களும் இங்கே போராட்டம் வந்து பண்ணுறாங்க. சரி தொன்று தொட்டு காலங்காலமாக வந்து பாரம்பரியமாக வந்து இந்த விழாவை நீங்கள் தான் எடுத்து நடத்திருக்கீங்க, ஏன்னா இந்த தெய்வத்தை கண்டெடுத்து இந்த வழிபட்டது நீங்கள் தான் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு உரிமை வந்து கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் இந்த விழா வந்து நடந்த தடை செஞ்சாயிடுச்சுன்னு தெரியும். ஒரு ஆட்டம் தடையாயிருச்சுன்னா அது தெய்வத்தோட குத்தமாகி போகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச்சுவார்த்தைன்றதுனா இதுதான் எப்போவுமே இலகுனமான மக்களாகி போச்சே. பரவாயில்ல, ஆன்மீகத்தை எந்த ரூபத்துலேருந்து ஆத்தா வந்து அவரோட அந்த வாசலை வந்து நட சாத்திடக்கூடாது, மூடிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்போ நாங்கள் இதை பண்ணணுமா, இதை பண்ணுறாங்க ராமமூர்த்திங்கிற வந்து உள்ளே வரக்கூடாது, அந்த மேலதளத்தோட வந்து கொடியேற்றுவார், அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்களோட நிபந்தனைக்கு உட்பட்டு இது போடுறோம். என்னென்ன 9 மாதங்களில் வந்து ஒரு தடை, அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த ஆர்டரை காட்டுறாங்க, இந்த பாருங்க எங்களுக்கு பரிவட்ட மரியாதை கொடுக்கலாம்னு காட்டுறாங்க, இல்லை இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை காட்டுங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து இல்லை இது 9 மாதங்களுக்கு வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது, எதுவும் எடுத்துக்காதீங்க, இந்த விழாவை நல்லபடி, ஏன்னா நான் குறுகிய நேரமே இருக்குது, அதனால் வந்து இது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னா இந்த மக்களும் பெருந்தன்மையாக எப்போதுமே, ஏன்னா ஆன்மீக ரீதியாக இந்த மக்கள் வந்து இலகுன மனசு இல்லை, அதனால் சரி அப்படின்ட்டு அந்த விழாவை வந்து நடத்தி முடிக்கிறாங்க. இதை முதல்ல மாறுதட்டுனது யார், தம்பி ஆறுமுகம், நீங்கள் தான் சிந்திக்கணும், நீங்கள் தான் நாங்கள் வந்து ஸ்டே வாங்கிட்டோம் அப்படின்னு. கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குது, அவங்களுடைய மரபுரிமை மரியாதைகளை வந்து கொடுத்துருங்க, தனிப்பட்ட முறையில் கோயிலில் வந்து பரிவட்டம் கட்டக்கூடாது, சாதி ரீதியாக தனிப்பட்ட முறையில் பரிவட்டமோ மரியாதையோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் கோர்ட்டோட ஆர்டர். இன்னும் 9 மாத காலங்களுக்குள்ளே தெரிஞ்சிடும். கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அதாவது நீங்கள் என்ன ஒரு வழக்கு தொடருங்க, அதாவது இவங்க திடீர்னு எங்களோட அனுமதி இல்லாமல் எங்களை வந்து பார்ட்டியாக சேர்க்காமல் இவங்க திடீர்னு போய் ஒரு ஆர்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, எங்களுக்கும் இதில் வந்து உரிமை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு பரிவட்டை வேணும், உங்களுக்கு மாலை மரியாதை வந்து மரியாதை வேணும்னு நினைங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து கேஸ் நடத்தணும். இது அவங்களுக்கான மரபுரிமை அப்படின்றதான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது வந்து சொல்லியிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீதியரசருக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாது, அப்போ இவங்களை சேர்க்காம இது வந்து பண்ணிட்டாங்களோ, அப்போ வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரோ அதோட விவாதத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர் வந்து கையில் வந்து எடுத்துக்குவாங்க. அதன் அடிப்படையில் சரி இந்த 2 ஊர் மக்களை வந்து சேர்க்கலன்னு சொல்கிறாங்களே, இந்த வழக்கில் 9 மாத காலங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஊர்க்காரங்களையும் சேருங்க, இவங்களுக்கு சரியான ஆவணங்கள் எது இருக்குதான்னு பாருங்கள், இவங்களுக்கான மரபுரிமை இருக்கான்னு பாருங்கள், இதை பார்த்துட்டு இதை வந்து முடிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து இது பண்ணிவிட்டு இந்த 9 மாதங்களுக்கு இதை முடிக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இன்ன வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த மரபுரிமை பரிவட்டத்தை தடுக்கிறது யார் அப்படின்றத தம்பி ஆறுமுகம் தான் சொல்லணும். அதற்கான தீர்வை பற்றி பேசணும்னு சொன்னீங்க. சரி இது எங்களுக்கு வந்து ஆர்டரை உங்களுக்கு அனுப்பிச்சது யார், இது வந்து கோயில் நிர்வாகத்துக்கு தான் போயிடும், போனதை நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு ஆர்டரை வந்து வாங்கி வச்சுருந்துருக்கேன். இது 9 மாதங்கள் வரைக்கும் தான், அதுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ தூரம் போயாச்சு, ஆவணங்கள்லாம் காமிச்சு இது பண்ணியாச்சு, அந்த கோர்ட்டுக்கு போனால் மரபுரிமை ஏன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவாங்க, அது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், அதுக்கான காலங்களே இருக்குது. சரி அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது
இவ்வளோ விஷயம் பேசினது, அதாவது எங்கள் தலைவர், அதாவது எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி படுகொலை அரங்கேறிச்சு அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து கோபம் தாபங்கள்லாம் நிறையா வந்துருச்சு. அது எங்கள் தலைவர் எப்படி நீங்கள் சொல்லலாம், காந்திராஜோட படுகொலை எப்போ நடந்துச்சு, இது எப்போ நடந்துச்சு, உங்கள் சேனலில் தான் இதுக்கு முன்னாடி போட்டிங்க, வைக்கும்போது அப்போ உங்களை நான் சொல்லிடலாமா வைக்கலாமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தம்பி ஆறுமுகம் வந்து தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை காந்திராஜோட படுகொலையிலோட வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தர் மீடியா களத்தில் நிற்கிது. 3 வருடங்களாக அந்த மக்களுக்கான பிரச்சனைக்கு வந்து இந்த மூவேந்தர் மீடியா களத்தில் நிற்கிது. அது உங்களுக்கும் தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும், எல்லாத்தையுமே தெரியும். நிற்கும் போது அங்கே கூடவே தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மகாசபையோட தலைவர் என்ன அரசிட்ட கோரிக்கை வைக்கிறாரு, அதாவது நத்தத்துப்படி தேவர் சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் சாதிய பிரச்சனையை உருவாக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமமூர்த்திங்கிற அறங்காவலர், அதாவது இவர் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது, இவரால் இன்றைக்கி ஒரு கொலை வந்து நடந்துருச்சு, இங்கே கோவில் நடக்கக்கூடிய இந்த சிக்கலெல்லாம் வந்து கேட்டனால இந்த பையனை வந்து ஆள் வச்சு வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு இது தேவையில்லாமல் சாதி பிரச்சனையை மாற்ற நினைக்கிறாரு. அதனால் இவரையும் வந்து இந்த வழக்கில் சேர்க்கணும், தேவையில்லாமல் சமூக பிரச்சனை மாறப்போகுது, இவராது காரணம்ன்றதை அவர் வெளிப்படையாக எல்லா வீடியோலையும் பேசியிருப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சொன்னோன்னே அப்படிங்கிறீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விஷயம் இப்போ தான் நாங்கள் வந்து சரி நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்றதுக்காண்டி நாங்கள் அந்த விஷயத்தை வந்து சொன்னோம். சரியா? அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் யார் மேலே நாங்கள் குற்றச்சாட்டு வச்சோம்? அந்த இருக்கன்குடி நாங்கள் நிரந்தர அறங்காவலராக இருக்கக்கூடிய ராமமூர்த்திங்கிற ஆள் மேலே தான் குற்றச்சாட்டு வச்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வாரீங்க, திடீர்னு மஞ்சத்துண்டுங்கிறீங்க. மஞ்சத்துண்டு கூட நேத்தவர் அண்ணன் வந்து விளக்கம் கொடுத்தாங்க. காந்திராஜோட படுகொலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கன்குடி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் நத்தத்துப்படி தேவர் சமூகத்தையும் கூட்டு வச்சு சமரசம் பேசி முடிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்க. உண்மையிலே அது வரவேற்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதாவது இந்த கொலையை இந்த 2 ஊருமே வந்து எப்படின்னா பகையாக வாங்கினால, என் ஆளை ஒரு ஆளை வெட்டிட்டியா, நான் ஆளை வெட்டுவேன்னு இங்கே யாரும் வந்து அங்கே வந்து அறுவா எடுத்துறதுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு திருவிழாவிலையும் இந்த 2 வருஷத்துலேயும் கோவில் திருவிழாவுக்கு வரப்போக இருக்கத்தான் செய்கிறாங்க, எல்லோரும் போகத்தான் வரத்தான் செய்கிறாங்க. அப்படியாக இருந்திருந்தால் இது நடந்து இந்த சாதி பிரச்சனையாக இருந்திருந்தால் இது வந்து மேற்கொண்டும் 2 வேறு மாதிரி பிரச்சனையாக இருந்தால் இந்நேரம் இந்த 2 வருடங்களுக்குள்ள ஏதாவது 2 உசுறு போயிருந்திருக்கும். ஆனால் இவங்க அதை பற்றி நினைக்கல. இவங்க யாரை வந்து குற்றவாளியாக நினைக்கிறாங்கன்னா இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் நிரந்தர அறங்காவலர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ராமமூர்த்தி தான் குற்றவாளியாக நினைக்கிறாங்க. இவர் தூண்டுதல் பேர் தான் அந்த பையன் பண்ணிட்டேன் இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கை சிறையில் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவர் பண்ண தப்புக்கு அவங்கள அந்த சமூகத்தையோ அந்த ஊரையோ அந்த மக்களையே நம்ம வந்து குற்றம் சாட்டுறது அப்படின்னு அடிப்படையில் நான் போன காலையில் ஏன் சொன்னேன்னா இது யார் பண்ண, அதாவது வந்து இந்த கொலையை பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல, அதற்காண்டி நம்ம சொன்னோம் இவர் யார் இந்த கொலை பண்ணது, எந்த சமூகத்தை சார்ந்தது, எந்த ஊரை சார்ந்தனா அந்த ஒரு கேள்வி வந்து நம்ம முன் வச்சுருந்தோம். சரி, இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்களே தம்பி ஆறுமுகம், வாங்க இவங்களை வச்சு பேசி சமரசம் பண்ணி முடிக்கணும்னு சொன்ன அந்த அதே வாயி பரவாயில்ல இந்த பரிபட்ட மரபுரிமை மரியாதையானதும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்றதை வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த கொலையை பற்றியான விஷயத்தை மட்டுமே பேசுகிறீங்களே தவிர்த்து வந்து இந்த பரிவட்ட விஷயத்தை பற்றி ஏன் நீங்கள் வாய் திறக்கலை, என்ன காரணம், ஏன் அதை நீங்கள் கடந்து அடுத்த பேச்சுக்கு போயிட்டீங்க? அதே எனக்கு இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. கொலையை பற்றி மட்டும் இவ்வளோ தூரம் விவாதிச்சு அதை எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு 4-5 பேரை வர சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வாங்க, அதாவது உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அதாவது மரபுரிமை பரிவட்டம்னு உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களோட ஆதாரத்தையும் கொண்டு வாங்க. எங்கள் மக்களும் மரபுரிமை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியதுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் பரிவட்ட மரியாதை இருந்திருக்குது, ஆனால் எங்களுக்கு இதுக்கு வந்து ஏங்க நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு வாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே. வாங்க பேசி சமரசம் அப்படின்னு அந்த வார்த்தை தம்பி கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னா எந்த விஷயத்தை பேசணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதில் நான் எல்லா விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த புதிய கட்சி சார்பாக நிறைய கேள்விகள் வந்து முன் வச்சுருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியெல்லாம் அது வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே இவங்க உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ விஷயம் இருந்திருக்காது. அவர் என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்து டாக்டர் வந்து வச்சாங்க, அதான் என்னன்னா இது ஒரு 2 பிரச்சனையாக மாறுறதுக்கு முன்னாடியே சேகர் பாபுவாக இருக்கட்டும், கே சாராக இருக்கட்டும், இதை பேசி சமரசம் பண்ணி விட்டுற வேண்டியது தானே, எதுக்கு ஒரு பதட்டமான சூழல் போகணும், இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கப்படும் சொன்னார். உடனே அதுக்கு வந்து அன்றைக்கி சிக்கிராஜா வந்து என்னென்னு சொன்னாங்க, இங்கிருந்து அந்த சாதி தலைவர் என்ன சொல்லலாம், ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு, இந்த மாதிரி மூட்டிவிட பார்த்துட்டான்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லாத நத்தம்பட்டிக்கும் நத்தத்துப்பட்டிக்கும் எவ்வளோ வன்மத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ இதை பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் கடைசியில் அந்த கஜெட் இது நான் நிறைய டைமே நானே அதை பேசணும்னு நினச்சேன். நத்தம்பட்டி தான், ஏன்னா நத்தம் மரம்போக்கில் இருக்க ஊர் அது நத்தம்பட்டி தான். அதுக்கப்புறம் நத்தத்துப்பட்டின்னு மாற்றிருக்கீங்க. அந்த நத்தத்துப்பட்டின்னு ஏன் மாறுச்சுன்னு அதுக்கான ஹிஸ்ட்ரி அதுக்கான வரலாறு உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் இருக்கன்குடிக்கான பேர் எப்படி மாறுச்சு, அந்த இருக்கன்குடிக்கு பேருக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊரை சார்ந்த வரலாறு பேசுகிறதுக்கு அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. அதையே ஒரு விஷயமா ஹைலைட்டாக பேசுகிறீங்க. அதே சமயம் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பேசின வந்து அவங்கள வந்து தற்கூரி பயலுக அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னா அதை அவர் பாணியிலே வந்து கருத்திலே சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தற்கொலைன்னு சொன்னோன்னா அது இதுன்னு சொன்னோன்னா அவங்க எமோஷன் ஆகி வீடியோ போடாமல் இதுதான் நடந்த நிகழ்வு. சரிங்களா? இப்போ இது வரைக்குமே தம்பி ஆறுமுகமானது அவரோட காணொலியில் நீங்கள் எவ்வளோ விஷயம் ஆனால் செந்தில் மலர்லாம் என்ன வார்த்தை பேசுனீங்க, நீங்கள் கரிச்சட்டி வாய
அது என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசுனீங்க. அப்போல்லாம் இவங்க வந்து எதிர்க்கலை. ஏன்னா இவங்க ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறனால பண்ணலை. இப்போ உங்களை மாதிரியே அவங்க அன்னைக்கு செந்தில் மலனை எதிர்க்கும் போது இந்த மாதிரி பேசியிருந்தா யோசிச்சு பாருங்கள். அப்போ என்றைக்குமே ஒரு பேச்சு பேசும்போது அந்த இது இருக்கத்தான் செய்யும். அப்போ அவர் பேசுகிறாரு, அதற்கு எதிர்வினை வந்து இங்கே வருது. சரிங்களா? அப்போ இந்த ஒரு சிக்கல் தான் வந்து நாங்கள் வந்து பரிவட்டம் கட்டக்கூடாது, நாங்கள் உரிமை வந்து நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் வீடியோ போட்டிங்களே. நாங்கள் நினச்சிருந்தா அன்னைக்கே, அதாவது 27ஆம் தேதி, அது 3ஆம் மாதம் நடந்த அந்த நிகழ்வு எங்களுக்கும் தகவல் வந்து வந்துருச்சு. வந்துட்டு இந்த மாதிரினா ரொம்ப ஜெயிச்சிட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்கிட்ட அந்த செய்தி வந்து சொன்னாங்க. அதாவது இருக்கவங்கள இதுக்கு தஞ்சாவூரில் வந்து தங்கச்சி கீர்த்தியாவோட அந்த இதுக்கு போகும்போது அப்போதைக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நிகழ்வை கேட்கும்போது. நம்ம ஆடம்பரம் பண்ணோன்னா அப்போதைக்கு நம்ம எல்லாமே கன்சல்ட் பண்ணிக்கிறோம். சரிண்ணே, நம்ம முதல் முறையாக வாங்கும்போது யாரையும் அவங்கள வந்து வெறுப்புணர்வு ஏற்படுத்த வேணாம், ஏன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு அந்த ஊரை சார்ந்தவங்க அந்த ஊர் நாட்டம் மீது எல்லாம் பேசிட்டு தான் வராங்க. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டே வாங்கினதை எப்படி நாங்கள் பரிவட்ட உரிமையை தடுத்துட்டோம் வந்து பேசுனீங்க. இப்போ இதுவும் வந்து 9 மாத காலங்காலத்துக்குள்ளே தான் அவங்க 2 ஊரையும் சேர்த்து இன்னும் அவனுங்கெல்லாம் கேட்க போகிறாங்க. இதுலேயும் எப்படி வெற்றி பெறத்தான் போகிறாங்க. முதல்ல ஏற்கனவே 1923 ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது, கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்து இருக்குது. அதில் என்னென்னா நத்தத்துப்பட்டி மக்கள் யார், அவங்க எதற்காண்டி இருக்கங்குடியில் வந்து சாமி தூக்கம் வந்தாங்க, அவங்களுக்கான தொண்டூழியத்துக்கு அவங்களுக்கான என்ன சன்மானம் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி அதில் இருக்குது. அதில் சங்கர் குருவரே வந்து பார்த்திங்கன்னா போன காலையில் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாங்க. இந்த பாருப்பா நத்தத்துப்பட்டியா அப்படின்னு கேட்டீங்க, இது நத்தம்பட்டியா நத்தத்துப்பட்டியாப்பா அப்படின்னு அதை காமிச்சிருந்தாரு. அதோட ஃபுல் காணொலி வந்து அண்ணன் சங்கர் குரு பேசியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் அண்ணன் சங்கர் குருவோட வீடியோ வந்து பார்க்கல. இன்னும் நிறைய ஆவணங்கள் இருக்குது, பொதுத்தலங்களில் நிறைய ஆவணங்கள் இனிமேல் தான் வரப்போகுது. சரிங்களா? இது யார் பிரச்சனை உருவாக்குறா, யாருக்கான வேலையாக இருக்குது அப்படின்றது வந்து இது நத்தத்துப்பட்டி மக்கள் தான். ஏன்னா நிறைய முறை நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் வந்து இருக்கக்கூடிய, அதாவது இப்போ நான் வந்து தம்பி ஆறுமுத்தர் கேட்குறேன்னா, நாளைக்கே இந்த நீங்கள் இன்றைக்கி சாமி தூக்குறீங்க இல்லையா, ஒரு டைம் ஒரு வருஷம் நீங்கள் தூக்கணும், பெட்டியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அது உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தூக்குறாங்க இல்லையா. இப்போ நாங்கள் திடீர்னு ஒரு கோர்ட்டில் வந்துடுறோம். அதாவது சாமி தூக்கக்கூடிய உரிமை வந்து குறிப்பாக இந்த தெய்வத்தை கண்டெடுத்த இந்த தேவேந்திரோட வேளா சமூக மக்களுக்கு தான் உரிமை. அதே சமயம் இவங்களோட அந்த ஊர் குடும்பங்களோட தலைமையில் தான் வந்து அந்த 9 குடும்பங்களோட பாரிசலத்து வழித்தொண்டலாக இருக்கக்கூடிய இவங்களோட தலைமையில் தான் நடக்குது. அதனால் இந்த பூர்வீகமாக கொண்ட இருக்கங்குடியில் கொண்ட மக்கள் எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டே வந்து கோர்ட்டில் போகிறான்னு. அது வரைக்கும் இவங்க வந்து சாமி தூக்கக்கூடாது, இல்லை அப்படின்னா ஒரு பொதுவான ஆள் தூக்கணும். எப்படி அந்த ஊரை சார்ந்தவங்க வந்து தூக்கக்கூடாது, பொதுவான கோயில் நிர்வாகத்திலேருந்து சில நபர்கள் வந்து தூக்கணும், எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் தூக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேயை போடுறாங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், நத்தத்துப்பட்டி மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? இதை செய்ய மாட்டாமல்ல, அதை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ எங்களுக்கு மரபுரிமை, அதாவது இந்த பரிவட்ட மரியாதையானது தொடர்ந்து காலங்காலமாக இருக்குது. அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. யாருக்கு மரபு வழியாக இந்த மரியாதை இருந்திருக்குது, இது மரபு வழி மரியாதையா இல்லை சாதி ரீதியான மரியாதையா அப்படின்றத பார்ப்போம். அதை பார்த்து விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கீங்களா? அடுத்து ஏதோ ஒரு ஆர்டர் காப்பி போடுறதா சொல்லியிருக்கீங்க. நான் இன்னும் உங்கள் சேனலில் வந்து பார்க்கல. சரி, என்ன அடுத்து நீங்கள் போடுறீங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதற்கான, அதாவது கலெக்டர் அவர்கள் வந்து, அதாவது நான் போட்ட ஆர்டர் தப்பு, சரிங்களா, அதாவது சர்வேர் கொடுத்த அடிப்படையில், அவங்க கொடுத்த அடிப்படையில் நான் ஒரு ஆர்டர் வந்து போட்டுட்டேன், அது தப்புன்னு அவர் வாபஸ் வாங்கினது எல்லாமே அடுத்தடுத்து வெளிவரும். சரிங்களா? அடுத்தடுத்து மீடியாவில் மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம். மக்களே வந்து திருப்பி வந்து வழங்கணும். இந்த உரிமையை வென்றெடுத்ததுக்கு அப்புறம் கூடவே நாங்கள் சோசியல் மீடியாவில் வந்து நாங்கள் வென்றெடுத்துட்டோம், நாங்கள் கொண்டாடலை, உங்களை நாங்கள் வெறுப்பேற்றலை, வீடியோ போடலை, கடந்து தான் போனோம். எவ்வளோ நாள் ஆச்சு? 3ஆவது மாதம் இங்கே இருக்குது, 8ஆவது மாதம் இங்கே இருக்குது. இத்தனை மாதமாக அமைதியாக தானே இருந்தோம், நாங்கள் வீடியோ போட்டு நாங்கள் வென்றெடுத்துட்டோம் அப்படின்னு அந்த ஆர்டர் காப்பியை, அதாவது மதுரை இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து இணை ஆணையர் திரு செல்லத்துறை அவர்களுடைய முன்னிலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அதோட ஆர்டர் வந்து அடுத்த காலையில் நாளைக்கு வந்து 6 மணிக்கு நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இந்த டேட்டில் வந்ததை நாங்கள் இந்த மாதிரி பொதுத்தலங்களை வீடியோ போட்டு நாங்கள் கொண்டாடலையா? ஏன்னா அவங்களை வந்து வெறுப்புணர்வு, சரி நம்ம இந்த மாதிரி கொண்டாடுறனாலையோ, வேட்டு வெடித்து அந்த மக்கள் கொண்டாடுனாலையோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும் அப்படின்ட்டு அமைதியாக தானே நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் இந்த பரிவட்டம் கட்டக்கூடாது அப்படின்னு நாங்கள் போய் ஸ்டே வாங்கிட்டோம்னு உங்கள் சேனலில் எவ்வளோ ஒருத்தர் நீங்கள் பண்ணீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்ததா, இல்லை உங்களுக்கு தெரியாதா? கடைசியாக நடந்த வாசுதேவனூரில் கூட என்ன 5 தெரு மக்கள் இருக்காங்களாம் உங்கள் சமூகத்தை சார்ந்த. 5 தெரு மக்களில் குறிப்பாக உங்கள் அமைப்பை சார்ந்த, உங்கள் சாதி இயக்கத்தை சார்ந்த நபர்களை வச்சு அவங்களோட தூண்டுதல் பேரில் தான் வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து இது பண்ணீங்க. நான் பண்ணி இது சம்மந்தமாக இங்கே வர சொல்லி தான் நாங்கள் போனோன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த வாசுதேவனூரில் இருக்கக்கூடிய ஊர் நாட்டாமெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து என்ன தெரியும் சொன்னாங்க, தம்பி நாங்கள் விசாரிச்சிட்டோம், இந்த 5 தெருவில் ஒரே ஒரு தெருவை சேர்ந்தவங்க, அதுவும் அந்த குறிப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 10-15 பேர் தான் நின்றுருப்பாங்க, அவங்க தான் அந்த இயக்கத்தை சார்ந்து நிற்கிறாங்க.
அவங்களோட தூண்டுதல் பேர் தான் இந்த விஷயத்தை வந்து பேசப்பட்டிருக்குது. அதனால் வந்து நம்ம மற்ற தேவர் சமூகத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க வேணாம், அவங்களாம் அண்ணன் தம்பியாக சகோதரமாக பழகுறாங்க, அதனால் இதை வந்து நம்மளும் ஒரு தரப்பில் வந்து வீடியோ பேசி அதை நம்ம பெருசுப்படுத்த வேணாம், என்ன பிள்ளையா போன தம்பி, அதனால் அதை பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு தான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம போய் எடுத்தோம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து முகசுளிக்கிறாங்க, அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறான்னு சொன்னீங்களா, அதனால் நேராக தர்காவுக்கே போய் இந்த வாருங்க, இந்த மாதிரி வந்து அந்த நிகழ்வு நடக்கும்போது, இந்த திருவிழா நடக்கும்போது இவங்க எதுவும் அட்ராசிட்டி பண்ணுறாங்களா, அவங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் பண்ணுறாங்களா, இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த ஜமாத்தோட தலைவரே சொன்னார் கடைசி வரைக்கும். அதில் அப்போ அந்த விஷயத்தை முதல்ல தொடங்கினது யார்? அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுத்தீங்க சரிங்களா. அந்த விஷயத்தை பூதகரமாக ஆக்கணும்னு நினச்சிங்க, அதை வந்து நாங்கள் தான் சரிங்களா அதை வென்றெடுத்தோம் சரிங்களா. நீங்கள் பண்ணது தப்புன்னு இதே மூவேந்தர் மீடியாவில் தான் நாங்கள் வந்து வெளிப்படையாக காமிச்சோம். தம்பி நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை இருக்குது? அதாவது உங்கள் சமூகத்தோட உரிமைக்கு போராடுங்க. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 தரப்பையும் விசாரிக்கணுங்கிறீங்கல்ல, 2 தரப்பையும் பண்ணணும். நான் என்ன சொல்கிறோம்னா, அவங்க தரப்பா அவங்க கொண்டாடிட்டு போகிறாங்க, நீங்கள் உங்கள் தரப்பா உங்கள் பக்கத்து நீங்கள் கொண்டாடி போகணும், இப்படி சமரசம் பேசிட்டு முடிக்கணும். நாங்களே கூட நிறைய விஷயத்த சமரசம் பண்ணி விட்ருக்கோம். ஏன் உங்களுக்கு தெரியாத கீழே நடந்த விஷயம் சமரசம் பண்ணி விட்டது? அப்படி தான் போகணும். அப்போ இதில் தான் பிரச்சனை வராமல் இருக்கும். இப்போ கூட நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தரப்புலேயே கூட்டுவாங்க. ஆவணங்களை வந்து நீங்கள் நத்தத்துப்பட்டி மக்களை கூட்டு வந்தாலும் சரி, எண்மேட்டுப்பட்டி மக்கள் இருக்கக்கூடிய தரவில் எடுத்துகிட்டு வாங்க. எதுக்கு கோர்ட்டில் போய்கிட்டு தரவில் எடுத்துகிட்டு வாங்க. அதே போல் இருக்கக்கூடிய தேவேந்திரர்களையும் தரவில் கொண்டு வர சொல்லுவோம். பார்த்துட்டு இதில் வந்து வாபஸ் வாங்குங்களே, விடு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்குதா? இல்லை. ஏன்னா இருக்கன்குடி கோயில் முன்பு பார்த்தீங்கன்னா கடைகள் அதிகமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வச்சுருக்காங்க. இப்போ எதிர்த்து கூட வந்து பொதுநல வழக்காக போட்டிருக்காங்க. மதுரையை சார்ந்தவர்னு சொன்னாங்க, பேரை சொல்லலை, ஏன்னா தெரிஞ்சோம் இது யார் செஞ்சான்றதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நம்ம அடுத்த காணொலியில் வந்து விரிவாக நம்ம பேசுவோம் சரிங்களா. இதை பற்றி பேச வேண்டிய நிறையா இருக்குது, அடுத்து நம்ம விரிவாக வந்து பேசுவோம். அதனால் வந்து தம்பி நான் மறுபடியும் சொல்கிறேன், தம்பி ஆறுமுகத்துக்கோ எனக்கோ தனிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம நீங்கள் உங்கள் சமூகத்துக்காண்டி இருக்கேன், நாங்கள் எங்கள் சமூகத்துக்காண்டி இருக்கோம். இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் தம்பி ஆறுமுகம் பேசும்போது நம்ம வந்து அண்ணன் தம்பிகளாக சகோதரமாக தான் நம்ம பேசியிருக்கோம். அதே போல் அண்ணன் இசைக்கிராஜாவையும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேசிட்டு இதுக்கப்புறமும் சமூக ஒற்றுமைக்காண்டி அண்ணன் செஞ்சாங்கன்னா அண்ணனோட நாங்கள் சேர்ந்து எழுந்து செயல்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன விஷயத்தை சரிங்களா, சாதிங்கிறது நமக்கு தேவை தான், அதற்காண்டி தனிப்பட்ட ஒரு விஷயத்த பெரிய விஷயம் பொதுவாகி சாதி பிரச்சனை மாற்றக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் சரிங்களா. எல்லா சமூகமும் அவங்களோட நிகழ்வு அவங்க கொண்டாடுங்க, சிறப்பாக எதாக இருந்தாலும் பண்ணுங்கள், போட்டி பொறாமல் படாதீங்க சரிங்களா. அப்படின்றத நம்ம வந்து சொல்ல விரும்புகிறோம் சரிங்களா. சரி பார்ப்போம், ஏதோ ஒரு ஆதாரம் வந்து அடுத்த காணொலி வந்து ஏதோ போடுறோம்னு சொல்லியிருக்கீங்க, பார்ப்போம் என்ன நீங்கள் பதிவு செய்றீங்க அப்படின்னு. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், இந்த பரிபட்ட உரிமை என்பது பார்த்திங்கன்னா மரபுரிமை, தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய மரபுரிமை. இதை வந்து யாரோட தூண்டுதல் பேரில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் எதற்காண்டி இதை தூண்டி விடுறான்றது எங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நத்தத்துப்பட்டி தேவர் சமூகத்திற்கோ இருக்கன்குடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கோ இந்த பிரச்சனை கிடையாது. முழுக்க இந்த 2 சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்குறது என்ன அப்படின்றத நேற்று அண்ணன் கிருஷ்ண பெருமாள் வந்து தெளிவாக அந்த ஊரை சார்ந்த முக்கியஸ்தர், அதை இருக்கக்கூடிய ஊரை சார்ந்தவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ராமமூர்த்தின்ற ஒரு நபர் அவர் நிரந்தர அறங்காவலராக இருக்கணும், இந்த 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்க நினைக்கிறாரு. அதனால் வந்து இதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை கடந்து போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, தனிப்பட்ட நபர் நிரந்தர அறங்காவலராக இருக்கக்கூட ராமமூர்த்திற்காண்டி இந்த 2 சமூகமும் பலிகடை ஆயிடக்கூடாது நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, இந்த மரபுரிமையான இந்த பரிவட்ட மரியாதை இருக்கட்டும், எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், சுலோபமாக எப்படி பேசி முடிக்கிறதுன்ற விஷயத்துக்கு இல்லை உங்கள் தரப்பை கூட்டு வந்தாலும் சரி, இல்லை நாங்கள் எங்கள் தரப்பு எங்கள் சாதிக்காரங்களாம் கூட்டு வர மாட்டாங்க, நாங்கள் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் பார்ப்போம் அப்படின்னா தாராளமாக பாருங்கள். ஸோ இதனால் இந்த 2 சமூகமும் பாதிப்புக்குள்ள உள்ளாயிடக்கூடாது என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, இதை யாரும் தூண்டிவிட வேணாம்ன்ற ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவத்தோடு காண சிந்திக்கிறேன். நன்றி.